தீபாவளிக்கு வீட்டில் ஏதாவது ஸ்பெஷல் வாங்கினீங்களா? காரு இல்லை ஃப்ரிட்ஜ் ஏதாவது வாங்கினீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு பண்ணிட்டு ஜிஎஸ்டி சீர்திருத்தம் தொடர்பாக மக்களிடம் நேரடியாக உரையாற்றிய இந்தியாவின் நிதி அமைச்சர் பிரதமர் ஐயா மோடி சொன்னாங்க, எல்லாத்தையும் குறைச்சிருங்க, மக்களுக்கு பலன் பண்ணப்படுதா அப்படின்றது தான் கேட்க. இதால வியாபாரம் எந்த அளவுக்கு நடக்குது, எந்த பொருளை அதிகமா வாங்குறாங்கன்னு வியாபாரி கிட்டயே நேரடியா பேசியிருக்காங்க. எந்த அளவுக்கு சேமிப்பு கிடைச்சிருக்கு? ரொம்ப பரவாயில்லைங்க. இந்த தீபாவளிக்கு ஏதாவது வாங்கினீங்களா? வீட்டு ஃப்ரிட்ஜு, காரு, ஏதாவது ஸ்கூட்டரு, மோட்டர் பைக் நமக்கு தனியாக இருந்தால் நமக்கு ஆமாங்க, மக்கள் கையில் பணம் மிஞ்சும் அதை வச்சுட்டு என்ன வேணா பண்ணலாம். அவங்க குழந்தைங்களுக்கா இல்லை வீட்டில் செலவு பண்ணணும் வச்சுக்கலாம். இப்போ பரவாயில்லை. கோவையில பல்வேறு நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறதுக்காக மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்திருக்காங்க. அப்போ ஜிஎஸ்டி சீர்திருத்தம் தொடர்பா கோவையில இருக்கக்கூடிய பல்வேறு கடைகள்ல போய் அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் கிட்டையும் உரிமையாளர்கள் கிட்டையும் பேசியிருக்காங்க. ஜிஎஸ்டி சீர்திருத்தம் ஆனதுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு பொருட்கள் வாங்கப்படுது, எந்த பொருள் அதிகமா மக்கள் வாங்குறாங்க, இதனால பயன் பெறாங்களா அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து வாடிக்கையாளர்கள், பொதுமக்கள், ஊழியர்களுமே அவங்க கிட்ட கலந்துரையாடி இருக்காங்க. இந்த சந்திப்பின் போது பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரான வானதி ஸ்ரீனிவாசன் எம்எல்ஏ அவர்களும் மற்றும் கட்சி நிர்வாகிகளும் இருந்திருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹேண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை வழங்கியோர் கிராண்ட் ராயல் டூர்ஸ், மஞ்சு குரூப்ஸ், சிம்ஸ் ஹலோ டாக்டர்.